வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று காலை நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகிய கிராமம் பார்க்கலாம் நீங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியின் அருகே உள்ள லால்குடி வட்டம், அதில் உள்ள வீத்துறையூர். இந்த வீத்துறையூர்ன்றது முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா துறையூர்ன்றது வேறு ஊர், வீத்துறையூர்ன்றது வேறு ஊர். சரி, இந்த வீத்துறையூரில் அப்படி என்ன செய்தி ஒளிந்திருக்கிறது? ஒரு சோழர் காலத்து பொக்கிஷம் இங்கே இருக்கிறது. இந்த கற்றழி சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் கட்டியதாக அறியப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இது ஒரு பழுதடைந்த நிலையில் இருக்குது. அதை சீர் செஞ்சுக்கிட்டு இருக்க சூழலில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இது எதற்கு நாம் பார்க்க போகிறோம் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு செய்தியை முதல்ல உள்ளார போவோம். பாருங்க, பாதைகளை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஒரு காடு போல தோன்றினாலும் அந்த இடத்துல சோழர் காலத்து அதிசயம் ஒன்று இருக்கிறது. சரி, செய்திக்கு வருவோம். இந்த கோயிலை ஏன் நாம் பார்க்க வேண்டும், இந்த கற்றளியை ஏன் நாம் பார்க்க வேண்டும் என்று பார்க்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நிறைய நண்பர்கள் என்ன இப்படி ஒரு சிதைவடைந்த கோயிலை நம்ம பார்க்க வந்திருக்கோமேன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருவீங்க. உண்மை அது இல்லை. இது சீர்படுத்துக்கான பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம மனதில் கொள்ளலாம். சரி, ஏன் பார்க்கணும் இந்த கோயிலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது இரட்டை சிவன் கோயிலாக அறியப்படுகிறது. அதாவது 2 கோயில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அதை பிரித்து திருப்பியும் அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வாங்க உள்ளார போகலாம். இப்போ இந்த பகுதி பார்த்துருப்பீங்க நீங்கள், எவ்வளோ கொஞ்சம் பாலடைந்த நிலையில் இருக்குது. இருந்தாலும் இந்த கோயிலில் இருக்கிற கட்டமைப்பு பார்த்துருப்பீங்க. துறையூர் லால்குடி வட்டம் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். வேத்துறையூர் லால்குடி வட்டம்னு போட்டிருக்கு இல்லையா? வாங்க கோயிலுக்குள்ளார நுழையலாம். இது முழு மண்டபங்களாக சேர்ந்த நிலையில் இருந்திருக்கு. அதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இந்த கோயிலை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்னவென்றால், முதலில் இதனுடைய கட்டமைப்பு எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை எளிதாக நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு முழு கோயிலாக இருக்கும் பொழுது அதை நம்ம எளிதில் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் சிதைந்த நிலையில் இருந்தாலும் இதோட கட்டமைப்பு எவ்வளவு திட்டமிடல் இருக்குதுன்றதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் எடுத்துக்கணும். எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அவற்றில் ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு உண்மை. அதை பொறுத்தே நாம் இந்த செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன், இதை நீங்கள் சிதைவடைந்து கிடக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம். வாங்க நம்ம பார்ப்போம். இந்த அமைப்புகளை இந்த நிலையில் கூட நிறைய மாணவர்கள் மற்றும் நம்மளோட சூழ்ந்த கட்டடக்கலை சார்ந்த மக்கள் மற்றவர்கள்லாம் இதை பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதற்காகத்தான் இந்த பயணம். இப்போ ஏன்னா வழக்கமாக நம்ம பார்த்துருப்போம், இந்த தூண்கள்லாம் நம்ம நினைத்திருப்போம் இல்லையா, ஒரே கல்லால் ஆனது, இல்லை ஒரு அடுக்கி வைக்கப்பட்ட கற்றளிகளை பற்றிய சிந்தனை நமக்கு அப்படி தான் இருக்கும். அது உண்மைதான். கற்களால் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு இயற்கை சார்ந்த கட்டடவியல் தான் அது. அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த நந்தியை பாருங்கள். வழக்கமாக நிறைய நந்திகளை நம்ம காட்டுவோம். இருந்தாலும் இந்த நந்தியை பாருங்கள், எப்படி அதோட மணிகள், அதனுடைய ஆபரணங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், எவ்வளோ மணிகள்லாம் எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த காணொலியில் ஒரு புதிய செய்தி என்னென்னா, நிறைய நண்பர்கள் அந்த காட்சிகளை தெளிவாக பார்க்க முடியல, ரொம்ப கேமராவில் ஒரு விரைவாக காட்டிட்டு போயிடுறீங்கன்றப்பல ஒரு கருத்து இருந்தது. அதற்காக இந்த புகைப்படங்கள். அதனால் நீங்கள் பொறுமையாக தேவைப்பட்டால் அதை ஹோல்ட் செஞ்சுட்டு கூட பாஸ் செஞ்சு கூட நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஏதோ ஒரு குழந்தைக்கு அணிகளை அணி வைக்கிறது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அதனுடைய அணிகலன்கள் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் இருக்குது. ஏதோ ஒரு வடிவத்துக்காகன்னு இல்லாமல் அது ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையிலே ஒரு மணி கொட்ட ஒரு ஆபரணத்தை கழுத்தில் போட்டது போல் வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், மிக அழகாக இருக்குது. சில இதெல்லாம் சிதைவுன்றிருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் நிறைய முக்கிய வடிவங்கள்லாம் அப்படியே இருக்குது. பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கற்றழி எப்படி கட்டியிருப்பாங்க, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, கட்டட அமைப்பு கட்டும் முறை. இப்போ பார்க்கலாம். நீங்கள்
இது வந்து ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரிக்ஷன்றது வந்து தமிழில் நம்ம சொல்லுவோம் அதாவது உராயும் தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. கற்களை எந்த இடத்துல வந்து ஒரு ஒரு முழுதாக வந்து தூய்மையாக செதுக்கப்பட்ட பகுதியாகவும், ஒரு பகுதி பார்த்திங்கன்னா வந்து செதுக்கப்படாத பகுதியாகவும் இது காட்சியளிக்கும். இவ்வளவு நீண்ட காலங்கள் இந்த கோயில்களை வந்து நம்ம பார்ப்பதற்கான காரணங்களில் அதுவும் ஒன்று. இந்த வந்து அதோடைய ஈர்ப்பு விசையும் அந்த உராய்வு தன்மையும் பயன்படுத்தி எவ்வளவு திட்டமிடலோடு அதை கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். கற்களால் ஆக்கப்பட்ட ஒரு கதவு ஜன்னல்கள்லாம் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் எங்களுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, அதாவது சிறைவிட்ட நிலையில் பார்க்குறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய அமைப்பு எப்படி வந்து திட்டமிட்டிருக்காங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக இந்த செய்தி பயன்படணும்னு நாங்கள் நம்புகிறோம். பாருங்களேன், எப்படி ஒரு கற்றடிகளை வந்து கட்டமைச்சிருப்பாங்க. நிறைய நம்ம இன்னொரு செய்தி இதில் பார்க்கலாம். நீங்கள் நிறைய கற்களை நம்ம என்ன நினச்சிருப்போம்னா நேருக்கு நேர் அடுக்கியிருக்காங்கன்னு நினச்சிருவோம். நம்ம அங்கே பாருங்கள், அந்த தூணை பாருங்களேன், ஒரு 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 கல்லும் இன்னொரு கல்லும் ஒரு கல்லும் அது ஓவர்லேப்னு சொல்லுவாங்க, அது மாதிரி செய்யப்பட்டு அதற்கு மேல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், பெரும்பாலும் நம்ம என்ன நினச்சிருவோம், பிளாக் அது துண்டு துண்டாக அப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிடுவோம். எவ்வளவு அது திட்டமிடலும் தொழில்நுட்ப அறிவு இருந்தால் இதை வந்து உருவாக்கியிருக்க முடியும்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்துறீங்களா எவ்வளவு நேர்த்தியான தெளிவான கட்டமைப்புன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதை மீண்டும் நம்ம சொல்கிறோம், இது வந்து சிதைந்த நிலையில் இருக்குன்ற சிந்தனையோடு நீங்கள் இதை பார்க்காதீங்க. முதல்ல வந்து இதனுடைய அமைப்புகளை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன் நான் மீண்டும் சொல்கிறோன்னா, நிறைய நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம், அதாவது தொல்லியல் துறையெல்லாம் அழகாக அதை வந்து பிரித்து எண்கள் இட்டு பிரித்து திருப்பி அடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் அவ்வளவு திட்டமிடலோடு இதை வந்து சீர் செய்திடலாம். நீங்கள் அதனால் வந்து அந்த காலங்கள்லேயே அது தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது அவங்களுக்கு. அது சிதைந்தால் கூட மீண்டும் அதை உரிமைவித்திடலான்ற ஒரு இது இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறது வந்து வலதுபுறம் கல்லையும் இடதுபுறத்தில் இது பாருங்கள் வலதுபுறம் கல்லையும் இருக்குது. அப்படியெல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், எவ்வளவு அழகும் தெளிவும் உள்ள அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி புயலோடு காற்றோடு புயலால் ஏற்பட்ட துன்பங்களோடு கூட தொடருது. இருந்தாலும் அந்த நேரத்திலையும் நம்மளுடைய பயணம் வந்து இது போன்ற ஒரு செய்திகளோடையே அமையுது. பாருங்கள், மிக அழகான கோயில். உங்களுக்கு நான் வந்து அதை சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. மிக அழகான கோயில், மிக அரிதான கலைகள் அனைத்துமே நல்லா வந்து சோழர் காலத்தில் மிக திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கிற ஒரு கோயிலாக இருக்குது. இந்த சிவன் 2 சிவன்களை சொல்கிறாங்க. சிவனுடைய பெயர்களாக வாலீஸ்வரர், சோழீஸ்வரர்னு 2 சிவன் கோயில் இருந்ததாக இது அறியப்படுகிறது. மற்றும் இதை பற்றிய செய்திகள் வந்து மீண்டும் சொல்கிறோம், இது வந்து ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் அதை பகுத்து அதில் நிறைய கல்வெட்டுகள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் அவங்க வந்து தெரிவிக்கிறது தான் முறை. இது வந்து ஒரு எளிமையான மனிதனாக நாங்கள் வந்து அதை வந்து அணுகிறோம், அவ்வளவுதான். இதற்கு முன்னாடி உள்ள காணொலியில் கூட ராஜனுடைய தாத்தா ஆயுத்த சோழன்னு சொல்லிட்டோம். அது வந்து பாட்டன்னு நம்மளோட நண்பர் வந்து எடுத்து கூறியிருந்தார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு தவறுக்காக மன்னிக்கும்படி கேட்டுக்கிறோம். 2வது வந்து இது போன்ற செய்திகளை வந்து சொல்லும்போது மிக கவனமாக கூற வேண்டியிருக்கு. அந்த செய்திகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நாங்கள் பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் உங்களோடு நாங்கள் சேர்ந்து பயணிப்பதாகத்தான் நம்புகிறோம். இப்போ பாருங்களேன், அந்த நீர் வழியும் பகுதி பாருங்களேன், அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இது மீண்டும் நம்ம வந்து இந்த வடிவங்கள்லாம் ஏன் பார்க்குறோம், திருப்பி இந்த செய்திகளை நம்ம பார்க்குறோன்னு பார்த்தோம்னா, கட்டமைப்பு பாருங்கள், எப்படி கற்களால் ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்றதும், அதில் வந்து கலைகளும் வந்து ஓவியங்களும் சிற்பத்திறனும் வந்து எப்படி வெளிப்பட்டிருக்குன்றதுக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த கலைகள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த சிற்பங்களும் கலைகளும் கலைஞர்களும் ஒரு பெரிய கூட்டமாக இருந்திருக்கிறாங்க இல்லையா. எந்த கோயில்கள், நம்ம பல கோயில்களை பார்க்குறோம், எல்லா மக்களோடையும் ஒரு தொடர்பு இருந்திருக்குன்றதை நீங்கள் அறியலாம். 2வது ஒரு இலக்கணத்துக்குள்ளார இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து நீங்கள் வந்து அளவீடு பெரிதாக இருக்கிறது சிறிதாக இருக்கிறதுன்றதெல்லாம் தாண்டி அதோட அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறது. பாருங்கள், மேலே இருக்க இதழ்கள்லாம் பாருங்கள், அவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடு.
மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த செய்திகள்கிட்ட அப்படியே நம் கண்முன் தோன்றதுன்றதை நீங்கள் பார்க்கணும். இது பார்க்கும் பொழுதே வந்து ஒரு அது மனதளவிலையும் நம்மளுடைய உள்ளத்தின் வழியாகவும் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெருமைகள் வந்து அப்படியே தெரியுது இல்லையா? எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்திருக்கோம். வாழ்க்கை முழுக்க வந்து தமிழர்களுடைய சிந்தனையும் வாழ்வும் எவ்வளவு அது மங்காத சங்குன்னு சொல்லுவாங்க. தீயினால் சுட்டா கூட சங்கு வந்து மங்காதான். அது போன்று அவருடைய கலைகளும் கலைஞர்களுடைய படைப்புகளும் வந்து மங்காமல் இன்னும் ஒளிர்றதை நம்ம பார்க்க முடியுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய திட்டமிடல் பாருங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அது இதுக்கப்புறம் உள்ள மிகப்பெரிய படைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது யார் இந்த படைப்புகளை படித்திருப்பார்கள்ன்ற கேள்வியே உங்களுக்கு வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய வரலாறு ஹிஸ்ட்ரியில் அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இன்றைய நாளில் வந்து என்ன பாருங்கள், முனிவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். முனிவர்கள் வந்து அந்த தாடியோட அந்த அவங்களோட கொண்டைகள், அவங்க அமர்ந்திருக்கிற விதம், காலை மடித்திருக்கிற விதம் அவங்க பாருங்கள். நிறைய அந்த கோட்டோவியமே அழியாமல் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கற்களால் வந்து கொடிக்கற்குகளை உருவாக்குனது, அவ்வளவு தெளிவு, அவ்வளவு அழகான வடிவமைப்புகள். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து வாழ்வில் வந்து நம்ம வந்து பயணித்திருக்கிறோன்னு. ஏன் இந்த செய்திகளை வந்து இளைஞர்கள், மற்றவர்கள் மற்றும் வந்து துறை சார்ந்தவர்கள்லாம் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்ற செய்திகள் எல்லா செய்திகளையும் இன்றைக்கி வந்து வலைதளம் வழியாக பார்க்குறோம். நம்ம உலகம் முழுக்க இருக்கிற செய்திகளை பார்க்குறோம். நம்ம 1-2 செய்திகள் இல்லை, உலக நாடுகள் முழுக்க இருக்கிற செய்திகள், ஒரு சிறிய செய்தியாக இருந்தாலும் பெரிய செய்தியாக இருந்தாலும் பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தொன்மை எவ்வளவு காலத்துக்கு முன் இந்த செய்திகள்லாம் நம்ம இருந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய அறிவும் பண்பும் எவ்வளோ வளர்ந்துருக்கணுன்றதை பார்த்துக்குங்க. நீங்கள் அவ்வளவு சிறப்பான படைப்புகள், மிக நீண்ட காலத்திற்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய படைப்புகள். ஒரு சிறிய அறிவு பெற்றவர்கள் வந்து இது போன்ற படைப்புகளை வந்து படைக்கவே முடியாது. எப்படி சொல்கிறோன்னா, ரொம்ப அதாவது ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கோம். நம்ம வந்து வெறும் குடிசை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம், வெறும் 2 குச்சி வச்சு குடிசை கட்டிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் உடனே கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிடவே முடியாது இல்லையா? ஒரு நீண்ட நெடிய பயணம், அதற்கான ஆராய்ச்சி, அதற்கான பணிகள், அது வந்து ஒரு பிறப்பை நம்ம முடிவெடுக்க முடியாது இல்லையா? ஒரு கலைஞர்கள் வந்து அவங்க அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் அப்படியெல்லாம் வந்து ஒரு கலைகளை உருவாக்கியிருந்தால் தானே வந்து இவ்வளவு சிறப்பு மிக்க சீர்மிகு நேர்த்தியான வடிவமைப்புகளை உருவாக்கியிருக்க முடியும். அதை நீங்கள் மனதில் கொள்ளணும். மிக மிக முக்கியமான இடங்கள் இவைகளெல்லாம். நம்ம காணொளிகள், நிறைய காணொளிகள் இருக்குது, அதை நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து வந்து ஒரு பட்டியலிட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நேரங்கள் இதற்காக ஒதுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த செய்திகளை போய் பாருங்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறோம், எத்தனையோ செய்திகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கிறீர்கள். இதை வந்து எந்த ஒரு அரசியல் நோக்கமோ அல்லது ஒரு ஆன்மீக நோக்கமோ அல்லது வந்து உள்ளார்ந்த எந்த ஒரு பாகுபாடு காரணமாகவோ இதை நீங்கள் பார்க்க வேண்டாம். வெறும் கலைகளாகவும் படைப்புகளாகவும் அதன் மீது மரியாதை கொண்டு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதுவே மிகப்பெரிய சிறப்பு. பாருங்கள் எவ்வளவு அமைப்பு. நான் உள்ளர பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இந்த செய்தியை பாருங்கள், அங்கே பாருங்களேன், மங்கள சின்னங்கள்னு சொல்லுவாங்க நுழைவாயில்ல, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இது ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க. பாருங்கள், யானைகள் அது பூ போடுவது போல் எல்லாம் இருக்குது, அனைத்து செய்திகளும் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த நிலைகளோட வடிவமைப்பு, இதெல்லாம் எதை எடுத்து காட்டுதுன்னா ஒரு காலகட்டத்தை வந்து நிர்ணயம் பண்ணி காட்டும். இந்த செய்திகளை வந்து சங்கிலி போன்று நீங்கள் பார்க்க வேண்டும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எப்படின்னா, நிறைய கோயில்களை வந்து நீங்கள் வந்து போய் சந்திக்கும் போதோ இல்லை பார்க்கும் பொழுதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனதளவில் வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க, ஒரு சங்கிலி தொடர்பான ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா எல்லா படைப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலெல்லாம் பயணப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே அறிவீங்க. எந்த ஒரு செய்தியும் மற்றவர்கள் வந்து வற்புறுத்தி ஒரு செய்தியை வந்து திணிப்பது என்பது வாழ்வில் நடக்காது. அவங்க வந்து உணர்ந்து ஒரு செய்தியை பார்த்துட்டாங்க, அது குழந்தைங்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு உணர்ந்து இதுதான் அப்படின்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா அங்கே மனதளவுலையும் எண்ண அளவுலையும் அது வந்து ஊறி ரத்தத்தோடு கலந்துரும். அந்த அளவுக்கு வந்து அந்த செய்திகளை நம்ம வந்து பதிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை.
இவ்வளோ பேர் நீங்கள் எங்களோட பயணிக்கிறீங்க. அங்கே பாருங்கள், சொக்க நாயகி. மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்கிறோம் பாருங்கள். இந்த கோயில்கள் வந்து சோழர்களோட நின்றுச்சா, இல்லை வந்து அடுத்த மன்னர்களுக்கெல்லாம் அதில் வந்து திருப்பணிகள் செய்தாங்களான்றதெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எளிமையாக தெரியுது, அதை பார்த்தோன்னே சோழர் காலத்து கோயில்னு. கொஞ்சம் வந்து காலகட்டங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு முகமண்டபம் வந்து சிறிது காலம் கழித்து கூட வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று சார்ந்த செய்திகளாக இருக்குது. எங்களுக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, நாங்கள் வந்து தனியாக பயணிக்கலை, உங்களோட தான் பயணிக்கிறோம். நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க, நாங்கள் பார்க்க முடியாத இடத்த நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் உங்களோடையே நாங்கள் பயணிக்கிறதா தான் நம்புகிறோம். நாங்கள் அப்படி தான் நாங்கள் அதை பார்க்குறோம். இது வந்து எங்களுடைய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற இவ்வளவு அரிய செல்வங்கள், கலைகள் இதை வந்து மதிப்பது என்பது வந்து ஒரு அடிப்படை செய்தி தான். அதனால் வந்து அதை அனைவரும் செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய கருத்து. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிலையில் கூட ஒரு முறை வந்து இந்த கோயில்களெல்லாம் போய் பாருங்கள். அப்போனா அவங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பு, அதில் உள்கட்டமைப்பு அதெல்லாம் வந்து எப்படி வந்து திட்டமிட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்து நிறைய தெரிய வரும். அதற்கப்புறம் இதை பணி செய்து திருத்தி அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, முழு கோயிலாக அது மாறிடும். மாறினதுக்கப்புறமும் உங்களுக்கு அது தெரியும். அது மாதிரி நான் நிறைய கோயில்களை நான் அது மாதிரி பார்த்துருக்கேன். அது பிரித்து வச்சுருக்கும் போது ஒரு கோயிலாகவும், அப்புறம் வந்து அதை முழுமையடைந்த ஒரு கோயிலாகவும் நான் பார்த்துருக்கேன். நான் அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இது கொஞ்சம் இந்த இடங்கள் வந்து இன்னும் சீர்படுத்தாமல் இருக்கிறனால நீங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக, குழந்தைங்களோட யாரோட வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்க்கணுன்றது தான் முக்கியம். ஏன்னா வந்து பழுதுற தினத்தில் நம்ம போயிருக்கும்போது அது மேலே எதுவும் சரிந்து விழுந்துரும் கொண்டுன்ற பயம் இருக்கும். அதனால் வந்து கவனமாக ஒரு தூரத்தில் நின்று இந்த செய்திகளை பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். இன்னும் அருமையான இடம், அழகான படைப்பு. அதை நீங்கள் வந்து எளிமையாகவே நீங்கள் பார்த்துடலாம். இன்னொரு செய்தியை உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறோம். இந்த காட்சிகள் அனைத்தும் நம்முடைய மரபு சார்ந்த, மக்கள் சார்ந்த சொத்து. அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதை நாம் பேணி பாதுகாக்காமல், இதை போற்றாமல், இதன் மீது வந்து நாம் நாட்டம் செலுத்தாமல், மற்ற செய்திகள் எல்லாவற்றையும் உயர்வாக எண்ணிவிட்டு இதை வந்து ஒதுக்கிவிடவே கூடாது. அதை மட்டும் நாம் வந்து எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற நிறைய நண்பர்கள் காணொளிகளை வந்து பதிவிடுறாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்து அவங்களுக்கான ஒரு எப்படி சொல்கிறது பலத்தை நீங்கள் தான் அளிக்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு தூரம் இதை பயணம் மேற்கொள்வதற்கான முழு பலமே நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த ஆதரவு, எங்கள் மீது காட்டும் அன்பு, நாங்கள் காட்டும் செய்திகளில் வந்து உங்களோட வந்து இணைந்து நாங்கள் வந்து அதை பேசுகிறோன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.